கடல்ல எல்லாம் போயிடுது. ரெண்டே 2 பேர் மட்டும் ஒரு கரையில வந்து நிற்கிறாங்க. அந்த கரையில வந்து நிற்கக்கூடிய அந்த 2 பேருமே நண்பர்களாக இருக்காங்க. ஒருத்தர் நல்லா வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அன்பு இருக்கு, பரிவு இருக்கு, பாசம் இருக்கு, மரியாதை இருக்கு. அந்த 2 பேரும் அந்த தீவுல வந்து இறங்கும் போது கடவுள்கிட்ட 2 பேரும் வேண்டிக்கலாம், ஆண்டவன் யாருக்கு அருள் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு நண்பர் சொல்றாரு, பக்கத்துல நின்றுட்டு நானும் நீயும் பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஒன்று பண்ணலாம், தீவை பாதியா பிரிச்சுக்கலாம். நான் ஒரு பக்கம் போய் பிரார்த்தனை பண்றேன், நீ ஒரு பக்கம் போய் பிரார்த்தனை பண்ணு. யார் பிரார்த்தனைக்கு இறைவன் கொடுத்தாலும் ரொம்ப நன்றி. சரி, இந்த முதலாம் நபர் போய் ஆண்டவன் கிட்ட, கடவுளே சாப்பாடே இல்லையேப்பா, பசி உயிர் போகுதேப்பா. ஆண்டவன் உணவா வரமாட்டான், ஆனா உணவு எங்க கிடைக்குங்கிற வழியினுடைய அம்புக்குறியாக வந்துடும். அப்புறம் பாக்குறாரு, கண்ணு தெரிஞ்ச இடத்துல 4 பழ மரம் இருக்கு, சாப்பிட்டாச்சு. ஓகே, கடவுள் உடனடியாக அருள் புரிஞ்சாச்சு. ஒரு 10 நாள் ஆனதுக்கு அப்புறம் நினைக்கிறாரு, ரொம்ப போர் அடிக்குது, இங்கேயே தன்னந்தனியா மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், ஒரு நல்ல துணை கிடைச்சா நல்லா இருக்கும், அதுவும் வாழ்க்கை துணையாக அமைஞ்சா ரொம்ப அமோகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா இன்னொரு கப்பல் களம் அது உடைந்து போகுது. கரையேறி வரக்கூடியது ஒரு பெண்மணியாக இருக்கு. இவர் விருப்பத்துக்கு உகந்த பெண்மணியாக இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆண்டவா ரொம்ப நல்லது. ஒரு வீடா ஒன்று கட்டினா தேவையில்லைன்னு தோணுது. மரங்கள் இருக்கு, கட்டுறாங்க. ஒரு 6 மாச காலம் இவர் கேட்கறதெல்லாம் அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு குட்டி பூதம் வந்து உதவுற மாதிரி ஆண்டவன் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்காரு. 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் இந்த முதல் நண்பருக்கு போதும், இந்த தீவில் இருந்தது போதும், கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ கடவுளே, நாளைக்கு மட்டும் ஏதாவது ஒரு கப்பல் இந்த வழியா வருமே, ஆனால் நானும் என்னுடைய வாழ்க்கை துணைவையும் கிளம்பி போயிடுவோம். என்னதான் நீ கொடுத்தாலும் மக்கள் கூட போய் வாழ்ந்தாதான்ப்பா நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தா அந்த வழியா ஒரு கப்பல் வருது. இவங்க தீவு பக்கம் நங்கூரம் போட்டு நிறுத்துறாங்க. இவங்க 2 பேரையும் காப்பாற்ற போறாங்க. ஒரு படகு வருது. அந்த படகுல இவரும் ஏறியாச்சு, இவருடைய வாழ்க்கை துணைவையும் ஏறிட்டாங்க. அப்போ இந்த வாழ்க்கை துணைவை கேட்குறாங்க, நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கீங்க நீங்களும் உங்களுடைய நண்பரும் 2 பேரும் ஒன்னா வந்தீங்கன்னு சொன்னீங்க, இப்போ அவரை விட்டுட்டு நீங்க பாட்டு கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டபோது, ஆமா, நான் கேட்டதெல்லாம் ஆண்டவன் சரின்னு கொடுத்தானே, அவன் என்ன கேட்டானோ தெரியல, அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு நான் கேட்டதுக்கெல்லாம் தெய்வம் கொடுத்தது. God has given me every blessing.